அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் முதற்கொண்டு 22வது வசனங்களில் இருந்து எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய சமூகத்திற்கு செல்லும் வழி இப்பொழுது நமக்கு எப்படி உண்டாயிருக்கிறது, அதன் மூலம் நாம் தேவனிடத்தில் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தைரியமாய் வரலாம் என்கிற அந்த சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். ஏன் பார்த்து வருகிறோம்? கடந்த 2 மாதங்களாக ஆபகு தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து கர்த்தருக்குள் எப்படி மகிழ்ச்சியா இருப்பது, ரட்சிப்பின் தேவனுக்குள் எப்படி களி கூறுவது என்ற அந்த சத்தியத்தை குறித்த தெளிவான நாம் போதனைகளை கேட்டோம். அந்த சத்தியத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நாம் கற்றுக்கொள்ளும்படி அவருடைய சந்தோஷத்தை நம்முடைய வாழ்விலே அனுபவிக்கும்படி தான் இப்பொழுது இந்த சத்தியத்தை நாம் என்ன செய்கிறோம்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனங்கள்லேருந்து பார்த்து வருகிறோம். சங்கீதம் 16:11 சொல்லுகிறது, நம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் நம்முடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் என்னது உண்டு என்று சொல்லி. பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் தான் உண்மையான ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க முடியும். அந்த ஆனந்தத்தை, அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு வழியை திறப்பதற்காகத்தான் இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? பலியிடப்பட்டார். பாருங்க, இந்த நாளிலே நாம் அதை குறித்த சத்தியங்களை இன்னும் அதிகமாக என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் இருந்து, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த 2 வாரங்களாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த காரியங்களை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே 20வது வசனத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். 20வது வசனத்தை மட்டும் நான் திரும்ப வாசிக்கிறேன். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கடந்த 2 வாரங்களாக இயேசுவினுடைய சரீரம் பிற்கப்பட்டதை குறித்து நாம் தெளிவாக தியானித்தோம். அது எப்படி தேவ சமூகத்திற்கு போவதற்கான வழியை அது திறந்திருக்கிறது என்ற அதை குறித்த காரியங்களை பார்த்தோம். இந்த நாளிலே இயேசு சிந்திய இரத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த 19வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பை கொடுக்கிறார்? நீங்க தைரியமா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இப்பொழுது இயேசுவினுடைய அந்த சரீரம் பிற்கப்பட்டதன் மூலமாக நீங்க பிரவேசிக்கலாம். ஏன்னா ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கம், ஒரு வழி உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 20வது வசனத்துல அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு இப்போ அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு என்ன செய்தான்? தைரியம் உண்டாயிருக்கிறது என்ற ஒரு காரியத்தை வேதம் இங்கே என்ன செய்யுது? நமக்கு சொல்லுது. பாருங்க, இது எதை பற்றி பேசுகிறது? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம அறிந்து கொண்டோம். ஆமா, இயேசு எனக்காக சிலுவையில் அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, அதன் மூலம் என் பாவத்துக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கிட்டாரு.
ஏற்றுக்கிட்டதுனால இப்போ நான் தேவ சமூக தைரியமாக வரலாம், ரைட், அது எனக்கு புரியுது. ஆனாலும் என்ன ஆகுது, நம்முடைய மனசாட்சி சில நேரம் என்ன செய்யுது, குத்துது. என்ன குத்துது? ஆமாம், நீ கடந்த காலத்தில் செய்த பாவம் தான் எனக்கு தெரியும்ல, எப்படிலாம் தவறு பண்ணியிருக்கிற, இவ்வளோ தவறு பண்ண உன்னை போய் ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொள்வார், நீ அவரோட சமூகத்துக்குள்ளே எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லி சில நேரம் பாருங்க நம்முடைய மனசாட்சி நம்ம என்ன செய்கிறது, குத்துகிறது. அதை தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல வேதம் அதை துர் மனசாட்சி என்று அழைக்குது பாருங்க. இப்போ வாசிக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். துர் மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். பாருங்கள் பிள்ளைகளே, இங்க வேதம் அழகா சொல்லுது, நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய பலியின் மூலமாக, அவருடைய ரத்தத்தின் மூலமா என்ன நடக்குதா, நம்முடைய துர் மனசாட்சி, நம்முடைய கெட்ட மனசாட்சி இப்ப என்ன செய்யப்பட்டிருக்குதா, கழுவப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் என்ன செய்யுது சொல்லுது. ஆனா இயேசுவின் ரத்தம் கழுவப்படாத மனசாட்சி, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படாத மனசாட்சி எப்படி இருக்குது, அது எப்படிப்பட்ட தன்மையுடையதுன்னு சொல்லும் போது வசனம் சொல்லுது, அது துர் மனசாட்சி அப்படின்னு சொல்லுது பாருங்க. அதாவது அது ரொம்ப மோசமான மனசாட்சியா இருக்குது. ஏன் அந்த மனசாட்சி எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணும், நம்முடைய கடந்த கால பாவங்களை நினைப்பூட்டுறதே அதனுடைய வேலையை அனுப்பிச்சுக்குது இருக்குது பாருங்க. ஏனென்றால் எல்லாருமே பல தவறுகளை செய்திருக்கிறோம் கடந்த காலத்துல. பிசாசு பாருங்க, அவரோட வேலையே என்னது, நம்மை குற்றம் சாட்டுகிறவனா இருக்கிறதுனால, வெளிப்படுத்தல் 12:11 படி அவன் நம்மை குற்றம் சாட்டுகிறவனா இருக்கிறபடினால எப்பவும் பாருங்க இந்த மனசாட்சியை பயன்படுத்தி பழைய பாவத்தையே நமக்கு நினைப்பூட்டி தேவ சமூகத்துக்குள்ள தைரியமாய் பிரவேசிக்காதபடிக்கு பாருங்க அந்த தைரியத்தை என்ன செய்யறான், அந்த அந்த பாருங்க இழக்க பண்ணும்படி பிசாசு என்ன செய்யறான், கிரியை செய்யறான் பாருங்க. அப்போ இங்கதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினுடைய முக்கியத்துவம் என்ன செய்கிறது வருகிறது. ஏனென்றால் இந்த எபிரேயர் 10:20 சொல்லுது, அவருடைய ரத்தத்தினாலதான் நமக்கு தேவ சமூகத்துக்குள்ள போறதுக்கான அந்த தைரியம் நமக்கு என்ன செய்து வருதுன்னு சொல்லி. அப்போ இந்த இயேசு ரத்தத்தினால் தைரியம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம சிறிதா தியானிக்கலாம் பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, முதலாவது நான் உங்களுக்கு எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை என்ன செய்ய போகிறேன், வாசிக்கிறேன் பாருங்கள். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க கர்த்தருடைய வசனம் இயேசுவின் ரத்தம் எப்படி தேவ சமூகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கான தைரியத்தை தருதுன்னு சொல்லி இங்க வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது, இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுதான் பாருங்க, அது நம்முடைய மனசாட்சிய சகல செத்த கிரியைகளார என்ன செய்து சுத்திகரிக்குது. செத்த கிரியைகளாரன்னா என்ன எதை பத்தி பேசுது, கடந்த காலத்துல நம்ம பல பாவங்களை பண்ணோமே, தவறுகளை செய்தோமே, அதை பத்தி தான் பேசுது. அதெல்லாம் செத்த கிரியைகள். ஏன் அதெல்லாம், அதனாலதான் நம்மளோட வாழ்க்கை என்னது, பாவத்தின் நிமித்தம் நம் மரணத்தை என்ன செய்து அனுபவித்தோம். பாவத்தின் சம்பளம் என்னது, மரணம். அப்போ பாருங்க, நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தான் நம்ம தேவனிடத்துல இருந்து பிரிக்கப்பட்டோம். பாவத்தின் நிமித்தம் தான் இப்போ கர்த்தரிடத்தில் நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை நம்மளால ஏறெடுக்க முடியல, கர்த்தரோட பேச முடியல. வாழ்க்கையில பல முடிவுகள் எடுக்கும்போது கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்க முடியல. ஏன், கடந்த காலத்தில் நம்ம செய்த தவறுகள் அதெல்லாம் செத்த கிரியையா என்ன செய்து இருக்குது. அதுதான் நம்ம தேவனிடத்திலிருந்து பிரித்தது பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பண்ணுதா, நம்ம பாருங்க
இயேசுவினுடைய சிலுவை பலி மேல நம்மளுடைய விசுவாசத்தை வைக்கும் போது என்ன நடக்குது? இயேசுவினுடைய பலி இந்த மனசாட்சியை, இந்த செத்த கிரியைகளாக, அதனால் வருகிற அந்த 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 குற்ற உணர்வு எல்லாவற்றிலும் இருந்து நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்குது. பாருங்க தேவ பிள்ளைகளே, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல இந்த மனசாட்சி எப்படி கடந்த காலத்தை குறித்த அந்த தவறுகளை குறித்த எண்ணங்களை நினைப்பூட்டி அதன் மூலமா ஒரு குற்ற உணர்வு வருது பார்த்தீங்களா? அது எப்படி நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரிக்குது, அதை குறித்த ஒரு எடுத்துக்காட்டா பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல பேதுரு வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்துல இயேசு அநேக ஜனங்களுக்கு வசனத்தை பாருங்க, பேதுருனுடைய படகுல உட்காந்துட்டு வசனத்தை ஜனங்களுக்கு போதிக்கிறாரு. அவர் போதித்து முடித்த பின்பு பேதுருவை பார்த்து கட்டளையிடுறாரு. என்ன கட்டளையிடுறாரு? லூக்கா 5ஆம் அதிகாரம் இப்போ 4வது வசனத்துல வேதம் சொல்லுது, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அப்போ பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து இப்போ சீமோன் பேதுருவை பார்த்து சொல்றாரு, எப்பா இப்போ மீன் பிடிக்கும்படி ராத்திரி பூரா பாருங்க, ஏன்னா இவங்க மீன் பிடிக்க முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட இவங்களுக்கு என்ன செய்யல, அகப்படலை. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இப்போ சீமோனோட வாழ்க்கையில ஒரு நன்மை செய்யும்படி அவனிடத்துல என்ன செய்கிறார்? ஒரு கட்டளையை கொடுக்கிறார். எப்பா சீமோனே, என்ன பண்ணு, உன் படகை எடுத்துட்டு போய் என்ன பண்ணு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்க வலைகளை என்ன செய்யுங்க, போடுங்க. படகை எடுத்துட்டு போய் ஆழத்துல கொண்டு போய் வலைகளை என்ன செய்யுங்க, போடுங்கன்னு சொல்றாரு. இப்போ பேதுரு ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு. கீழ்ப்படிஞ்ச உடனே வலை கிளியத்தக்க, படகு மூழ்கத்தக்க ஒரு பெரிய அதிகமான மீன்களை பிடிக்கும்படி அங்கே கர்த்தர் என்ன செய்கிறார்? பேதுருவுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். அதிகமான மீன்களை அவர்கள் பிடிக்கிறார். பேதுருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. என்னடா இவ்வளவு மீன், நம்ம இவ்வளவு நாள் நம்ம மீன்பிடி தொழில இருக்கோம், ஒரு நாள் கூட இவ்வளவு மீன் பிடிச்சவர்கள் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தையை தான் அவர் பேசினாரு, இவ்வளவு மீன்கள் பிடிக்கும்படி அவர் அனுகிரகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு உடனே பேதுரு பாருங்க, அந்த வேளையில அந்த நேரம் பார்த்து பாருங்க, இப்ப பிசாசு அவனுடைய மனசாட்சியை வச்சு பாருங்க, குற்ற உணர்வை பேதுருக்குள்ள என்ன செய்யறான்? பிசாசு உண்டாக்குறான் பாருங்க. குற்ற உணர்வு இப்போ பேதுருக்குள்ள வந்து அவர் தன்னுடைய குறைகளை என்ன செய்கிறார்? நினைத்து பார்த்துட்டு பாருங்க, குற்ற மனசாட்சி நிறைந்தவராய் அவர் பேசுகிற வார்த்தையை கவனிங்க பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்காரு. இங்க பேதுரு என்ன பண்ணிருக்கணும்? இயேசு பாதத்துல போய் விழுந்த, ஆண்டவரே இனிமே இங்கதான் எனக்கு ஆண்டவர், நான் இனி உம்மை விட்டு ஓடவே மாட்டேன், உம்மை உறுதியா பற்றி கொள்வேன்னு சொல்லி என்ன சொல்லியிருக்கணும். ஆனா பாருங்க, பேதுரு அவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அவர் என்ன பண்ணுகிறாரு? அவருடைய உள்ளத்துல பாருங்க ஒரு குற்ற மனசாட்சி, கடந்த காலத்துல அவர் செய்த அந்த தவறுகள், குறைகளை திடீர்னு அவருக்கு நினைப்பூட்டப்படுது. அந்த குற்ற உணர்வுனால், குற்ற மனசாட்சினால் நிரம்பி அவர் சொல்றாரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீங்க என்னை விட்டு என்ன செய்யுங்க, போயிருங்கிறான். யோசித்து பாருங்க, எவ்வளவு வேதனையான ஒரு 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 சொற்கள் பாருங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்த உடனே
பேதுரு என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரை, இனி உம்மோட்டு நான் பிரியவே மாட்டேன், பின்னாடியே தான் வருவேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா பாருங்க, குற்ற மனசாட்சி என்ன பண்ணுது? அது நம்மை ஆண்டவரை விட்டு விலக வைக்குது. ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே தைரியமாய் போக முடியாதபடி அது தடையை என்ன செய்கிறது? உண்டாக்குறது. இதன் நிமித்தம் தான் பாருங்க, இப்போ எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம், இந்த பின்னணியில தான் இந்த வசனத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் வல்லமையை குறித்து சொல்லும்போது சொல்றாரு. எபிரேயர் 9:14 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு நிச்சயம். பிரியமானவர்களே, எவ்வளவு அழகா வசனம் சொல்லுது பாருங்க. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், அதிக நிச்சயம் தேவ பிள்ளைகளே. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுது? நம்முடைய குற்ற மனசாட்சியை சுத்திகரிச்ச உடனே இப்போ பாருங்க, தேவ சமூகத்துக்குள்ளே நாம் போவதற்கு நமக்கு தைரியம் என்ன செய்திருது? வந்துடுது. இதுக்கு முன்னாடி தைரியம் இல்லை. இதுக்கு முன்னாடி பேதுருவை போல நம்மளும் ஆண்டவர் இடத்துல சொல்லிடலாமா? ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், இந்த ஜெபத்தை செய்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, நீங்க தந்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற எனக்கு தகுதி கிடையாது, இந்த பதவி உயர்வை தந்திருக்கிறீங்க, இதை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது, அடியன்லாம் யாரும் ஒன்றும் இல்லை, வெறும் குப்பை தூசி இப்படின்னு சொல்லி ஒரு மனசாட்சி நம்மளை குத்துது, குற்ற உணர்வு குத்துது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளார சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஹல்லேலூயா. அதனால இப்ப பாருங்க, இப்போ எபிரேயர் 10:20 சொல்லுவது போல இப்போ பாருங்க, இந்த வசனத்தை இப்போ உங்களுக்கு வாசிக்கிறேன். எபிரேயர் 10:20, மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவரோட ரத்தத்தினாலே நமக்கு என்னது? தைரியம் உண்டாயிருக்கு. இப்போ தைரியம் என்ன செய்திருது? வந்துருது பாருங்க. இது இயேசுவின் ரத்தத்தின் மூலமா உண்டாகிற முதல் ஆசீர்வாதம். இப்போ இயேசுவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிற மூலம் நாம் தேவ சமூகத்துக்குள்ள தைரியமா பிரவேசிக்கிறதுக்கு இப்போ பாருங்க, இயேசுவின் ரத்தத்தின் மூலமா தைரியம் கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இந்த இயேசுவின் ரத்தம் மனசாட்சியை சுத்திகரிக்கும் போது இன்னொரு காரியமும் நடக்குது பாருங்க. அதுதான் இன்னும் பெரிய தைரியத்தை உண்டு பண்ணுது. அது என்னது? அது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் பாருங்க 17வது வசனத்துல இப்படி வேதம் சொல்லுது. எபிரேயர் 10:17, அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? அவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவர் இனி என்ன செய்வதில்லையா? நினைப்பதில்லை, நினைப்பதே இல்லை. பாருங்க, இது கிரேக்க மொழியில இந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, நிச்சயமாக நான் நினைப்பதே இல்லப்பா அப்படின்னு சொல்லுகிற அந்த இலக்கணத்துல அது வருது பாருங்க. உறுதிமொழி அவர் கொடுக்கிறார். நிச்சயமா நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இதே காரியத்தை எபிரேயர் 8:12வது வசனத்திலையும் நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம் பாருங்க. எபிரேயர் 8:12, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று
கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க அந்த காரியத்தை திரும்பவும் ஆண்டவர் உறுதிப்படுத்துறார். சொல்றாரு, நான் அவர்கள் பாவங்களை கிருபையா மன்னிச்சு நான் என்ன பண்ணுவேன், அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? அவருடைய ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கும் போது, நம்முடைய மனசாட்சி எந்த அளவுக்கு சுத்திகரிக்கப்படுதா பாருங்க. அது நம்முடைய இருதயத்துல ஒரு நிச்சயத்தை கொடுக்குது. அது என்ன நிச்சயத்தை கொடுக்குது? ஆண்டவர் என் பாவங்களை மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அதை முற்றிலுமா மறந்து விட்டார் என்ற நிச்சயத்தை அது என்ன செய்து கொடுக்குது பாருங்க. ஏனென்றால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இயேசுவின் சிலுவை பலியின் மூலமாக அவர் நம்முடைய பாவங்களை வெறும் மன்னிக்கிறது மட்டும் இல்ல, நான் இனி அதை நினைப்பதில்லை, இனி அதை நினையாமல் இருப்பேன் என்று அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். அப்ப அவர் நினைப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் என்ன செய்கிற பெற்றுக்கொள்வோம். பாவ மன்னிப்பு மட்டும் இல்ல, இனி கர்த்தர் அதை நினைப்பதே என்னதான் இல்லையா பாருங்க. அப்போ இயேசுவின் ரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கும் போது எப்படிப்பட்ட சுத்திகரிப்பை கொண்டு வருது? அது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை மட்டும் இல்ல, தேவ பிரசன்னத்திலேயே அந்த பாவத்தின் நினைவு கூட இல்லை. தேவன் இனி அதை முற்றிலுமாய் மறந்து விட்டார், இனி அதை அவர் நினைப்பதே இல்லை என்ற நிச்சயத்தையும் தந்து விடுகிறார். தந்து மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என்னுடைய அக்கிரமத்தை அவர் விலக்கி விட்டார் என்ற நிச்சயத்தை இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. பாருங்க, பாவம் மன்னிக்கப்படுற ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, கர்த்தரினி அதை நினைப்பதே இல்லை, அவர் முற்றிலும் அதை மறந்து விட்டார் என்ற நிச்சயத்தை நாம் நம்முடைய மனசாட்சியிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். பெற்றுக்கொள்ளுகிறபடினாலதான் இப்போ தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக தைரியமாய் பிரவேசிப்பதற்கான அந்த பாக்கியத்தை இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆதலால் இந்த சத்தியத்தின்படி நாம் இப்பொழுது எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. கர்த்தாவே, உமக்கு நன்றி. இந்த நாளிலே பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் அவருடைய இரத்தத்தின் மூலமாக எங்களுடைய பாவங்களை எப்படி எந்த அளவுக்கு மன்னித்திருக்கிறீர் என்ற அந்த சத்தியத்தை எங்களோடு பேசினீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் அநேகர் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் அநேகர் பேதுருவை போலதான் தங்க உள்ளத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவருடைய நன்மையை பெறதுக்கு எனக்கு தகுதி இல்லையே, நான் பாவியான மனுஷனா இருக்கேனே, இடத்துல எவ்வளவு குறைகள் இருக்கிறது, நான் எப்படி தேவ சமூகத்துல போய் என் தேவைகளை சொல்லுவது? என் ஜெபத்தை கேட்பாரா? குறைவுள்ளவனா இருக்கேனே, இப்போ எனக்கு இந்த வியாதி போராட்டத்தினுள்ளே கடந்து போகிறேன், ஆண்டவர் என்னை சுகமாக்குவாரா? எப்படி என்ன சுகமாக்குவாரு? கடந்த காலத்தில் ஒரு தவறுகளை பண்ணியிருக்கிறேனே, இப்படி பல குற்ற உணர்வோடு நீங்க ஒருவேளை இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார், தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு தான் பேசி இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என்னுடைய ரத்தம் மனசாட்சியை சகல செத்த கிரியைகளை அது சுத்திகரிக்கிறது மட்டும் இல்ல, இப்பொழுது அவருடைய ரத்தத்தினாலே உங்களுக்குள்ளே ஒரு நிச்சயம் உண்டாகிறது. என்ன நிச்சயம்? என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது மட்டும் இல்ல, தேவன் இனி அதை நினைப்பதில்லை, முற்றிலுமாய் மறந்து விட்டார் என்ற நிச்சயத்தை தருகிறது. ஆதலால் கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இப்பொழுது என் ரத்தத்தினால் உண்டான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்.
வாயை திறந்து கேள், ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், மன்னித்தது மட்டும் இல்ல, என் என் மனசாட்சியை சுத்திகரியும் ஆண்டவரே, சுத்திகரியும். என் பாவம் முற்றிலுமாய் மன்னிக்கப்பட்டு விட்டது மட்டும் அல்ல, இனி நீர் அவைகளை நினைப்பதில்லை என்ற ஒரு அந்த நிச்சயத்தை இப்பொழுது எனக்குள் தாரும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லி இப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் தேவ பிள்ளைகளே. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆசீர்வாதம் உங்களுடையது. சுத்த மனசாட்சி இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிறது. இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய, பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலே பிதாவே இயேசுவின் நாமத்துல உடைய வார்த்தையின்படியே செய்திடணும். இந்த பிள்ளைகளுடைய மனசாட்சியை சுத்திகரித்து, பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, கர்த்தர் இனி அதை நினைப்பதும் இல்லை என்ற நிச்சயத்தை இந்த பிள்ளைகளுக்குள் தந்து ஒரு பெரிய சமாதானத்தினால் நிரப்புங்க. தன்னுடைய தேவைகளின் நடுவிலே கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள இயேசுவின் மூலம் நான் தகுதி பெற்றிருக்கிறேன் என்ற அந்த உணர்வினால் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. அதன் மூலம் இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் உடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி எதிர்பார்த்திருக்கிற அந்த விடுதலை, அந்த அந்த சுகம், அந்த ஆரோக்கியம், அந்த அற்புதம் இப்பொழுதே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் செய்தொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். உடைய செய்து விட்டதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.